Hi friends, welcome to Sangi Mangi Review. அருண் விஜய் அவருடைய வணங்கம் திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வணங்கம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஹீரோவான அருண் விஜய் அவர்கள் வாய் பேச முடியாதவரா இருக்காரு. அண்ட் அவர் வந்து கோவம் வந்தா தப்ப தட்டி கேட்கிற ஒரு ஆளு. வாய் பேசாது கைதான் பேசும். இவர் இப்படியே இருக்கிறதுனால இவர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற இல்லத்துல இவர் சேர்த்து விட்டுறாங்க. அண்ட் அங்க போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தோடனே அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினால வந்த பிரச்சனைகள் என்ன, சம்பவத்தினால ஹீரோக்கு வந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வணங்கம் திரைப்படத்துடைய மொத்த பிளாட். இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துல நினைச்சுக்கிற கேரக்டர்ஸ் ஆக்டிங் சொல்லலாம். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அருண் விஜய் ஆகட்டும், தங்கச்சி கேரக்டரா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டரா இருக்கட்டும், மிஸ்கினா இருக்கட்டும், சமுத்திரக்கனியா இருக்கட்டும், படத்துல நினைச்சுக்கிற எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி தங்கச்சி கேரக்டரா வந்துருக்கிற ஒரு பொண்ணு அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆக்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல துரு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல ஹீரோயின் கேரக்டர், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் சூப்பரான ஆக்டிங் கொடுத்த மிஸ்கின் அவர்கள், சமுத்திரக்கான கேரக்டர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வில்லனாட்டே காமிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அவருக்குமே ஒரு நல்ல கேரக்டரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து அருண் விஜய் அவர்கள், ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாலாவோட ஹீரோவா மாதிரி சூப்பரான ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட கரியர்ல ஒரு முக்கியமான திரைப்படமா இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சூப்பரான வேலை அப்படிங்கிறத பாலாவர்கள் வாங்கியிருந்தாரு அப்படிங்கிறத உண்மை. அந்த அடுத்ததான் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே இந்த ரெண்டுமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதே ஸ்டோரியில போன வருஷம் ஒரு சின்ன படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத ஆச்சு. அண்ட் அந்த ஸ்டோரியான பாலாவோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சூப்பராகவே எடுத்திருக்காரு. அண்ட் அடுத்த தகுந்த மாதிரியான ஸ்கிரீன் பிளே, எஸ்பெஷலி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த இடத்துலயுமே போரிங் அடிக்காம சூப்பரா வந்து படத்துல ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ படத்துடைய கிளைமேக்ஸுமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ஹாப்பியா எண்டிங் ஆக வேண்டிய கிளைமேக்ஸ், ஆனா வந்து ரொம்ப சோகமா முடிச்சிருந்தாரு. பாலா படம்ல அப்படிதான் இருக்கும். அண்ட் அடுத்ததான் படத்துடைய மியூசிக் ஒர்க். படத்துக்கு சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா சாம்சியாஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட் வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அடுத்த படத்துடைய நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா நெகட்டிவ்ல அது இருக்காது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோனஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எல்லா கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டோரிக்குள்ள போவாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்துடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. மேபி ஒரு சில பேருக்கு இந்த ஸ்லோனஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரியும். அந்த இடத்துல படத்துல ஒரு நிலையான வில்லன் அப்படிங்கிறது கிடையாது, ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது கொஞ்சம் வந்து நெகட்டிவா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் படத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். ஸோ எதனால இது சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். சின்னதாக இந்த மாதிரி குறைகள் வந்தாலும் ஓவராலா படம் பார்க்கும்போது ஒரு நல்ல திரைப்படமாகவே வந்திருக்கு. பாலாவோட படம் வந்து பார்த்து சலிச்சவங்களுக்கு இந்த படம் மறுபடியும் ஒரு செழிப்பு தன்மையை தான் கொடுக்கும். ஆனால் பாலா படம் வந்து எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரி தப்பு பாடுறவங்களுக்கு தண்டனை இப்படிதான் கொடுக்கணும்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச திரைப்படமா இது இருக்கும். இந்த திரைப்படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. நீங்க இந்த வணங்கம் திரைப்படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.